மிகவும் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை இந்த நல்ல நாளில் வாழ்த்துகின்றேன். விசேஷமாக இந்த நாள் ஒரு இனிய நாள். நம் எல்லாருடைய வாழ்விலும் மிக ஒரு முக்கியமான மகிழ்ச்சி நிறைந்த நன்றி சொல்ல வேண்டிய நல்ல நாள். காரணம், இது 2024 ஆண்டினுடைய கடைசி நாள். இந்த வருடத்தினுடைய கடைசி நாளில் திரும்பி பார்த்தால் கர்த்தருக்கு நன்றியை தவிர வேறு என்ன சொல்வது? கர்த்தர் நமக்கு செய்த உபகாரங்களுக்காக நாம் சொல்லுவோம் அல்லவா, 103வது சங்கீதத்தில், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. பாருங்கள், 92ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சப்தமிடுவேன். பாருங்களேன், அவருடைய செய்கைகளால் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் 365 நாட்களிலும் கர்த்தர் செய்த செய்கைகள் நம்மை மகிழ்ச்சியினால் நிரப்பின. அவருடைய திட்டங்கள், பாதுகாத்த விதங்கள், கூட இருந்து போஷித்த முறைகள், பலவீனங்கள், ஆபத்துக்கள், வியாதிகள், விக்கினங்கள், சோர்வுகள், சவால்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்மை விடுதலையாக்கின அற்புத தருணங்கள். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி 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 அப்பா என்றுதான் நம்மால் சொல்ல முடியும். நீங்களும் என்னோடு கூட இணைந்து ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆண்டவர் நிச்சயம் நம்முடைய நன்றி பலியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, நன்றி சொல்வது ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு செயல். இதை பாக்கியமாக கருதி, ஆண்டவரே இந்த நல்ல ஆண்டினுடைய கடைசி நல்ல நாளுக்காக நன்றி, இந்த நாளையும் அர்த்தமுள்ள ஒரு நாளாய் நீர் மாற்றினீரே, நன்றி. புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்க போகிறேன், எனக்கு நல்ல சுகம், பலன், ஜீவன், ஆயுசு, ஆரோக்கியம், மகிழ்ச்சி, சமாதானம், விடுதலை ஆண்டவர் கொடுங்கப்பா என்று நாம் கேட்க வேண்டும். அப்படி கேட்கும் பொழுது நிச்சயம் ஆண்டவர் அதையும் செய்வார். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமம், ஆண்டவருடைய பரிசுத்த நாமம், அதை நாம் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவர் செய்த எல்லா உபகாரங்களையும், சகல உபகாரங்களையும் மறக்காமல் நாம் நம்முடைய சரீரத்தில், மனதளவில், ஆவிக்குரிய பிரகாரமாய் ஆத்மாவிலே நடந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். God bless you. ஆண்டவருக்கே நன்றி, கோடான கோடி நன்றி. ஆமென். நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே.